Good morning, students. Last class we have studied some of the topics like sets, properties of sets operations, Cartesian product, and so on. Constants, variables, intervals, neighborhoods, relations, definition of relation, some basic relations, அப்படி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். புரியுதுனா? இதுதான் இன்வெர்ஸ் ரிலேஷன்லாம் பார்த்தோம். எக்ஸஸ் 1.2 முடித்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம 1.3 ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு சில டாபிக்ஸ் தேவைப்படுது. அந்த ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். கவனியா, முதல்ல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இப்போது சைட் ஹெட்டிங் நம்பர் 1.6 ஃபங்க்ஷன்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் தட் a particle is moving in the space. We assume that the physical particle as a point. அந்த பார்ட்டிக்கலை நம்ம இப்போ ஒரு பாயிண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி என்ன செய்கிறேன், அப்படியே த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், மூவ் ஆகிட்டு இருக்கும் ஏரில். அப்போ ஸ்பேஸில் அது மூவ் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷனையும் நீங்கள் அதை பாயிண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிடுங்க. இப்போ as time varies, the particle changes its position. Mathematically, at any time, the point occupies a position in the three-dimensional space. ஸ்பேஸ்னா நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து R3ன்னு சொல்கிறோம். 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் நான் R3ன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும். அப்போ மேத்தமெட்டிக்கலி நம்ம அதை எப்படி சொல்லுவோம்னா, அட் த டைம் வேரிஸ், டைம் வேரி ஆக ஆக பார்ட்டிக்கிள் அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? அது அப்போ நியூ பொசிஷனுக்கு போயிட்டே இருக்கும். ஃபார் எவ்ரி t பிலாங்ஸ் டு ஒரு 1 செகண்டுக்குள்ளேன்னு வச்சுக்கலாம், 0,1 1 செகண்டுக்குள்ளே இல்லை 1 மினிட்டுக்குள்ளே அந்த பார்ட்டிக்கிள் வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. The functioning of the particle gives a point. அப்போ ஒரு டைம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஏற்றால ஒரு பாயிண்டை கொடுத்துட்டே இருக்கும் R3ல. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Let us see another simple example. We know that the equation 2x minus y equal to 0 இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை குறிக்கும். Whether whenever x assumes a value, y assumes some value accordingly. xக்கு நீங்கள் ஒரு வேல்யூ போடும்போது yக்கு ஒரு வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். Let us denote as y as f of x. இப்போ தான் நான் டெஃபினேஷனுக்கு வரேன். A function is defined as a rule that associates for every element in a set a unique element in a set B. இதுதான் function. A function is defined as a rule that associates for every element in a set a unique element in the set B. சரிங்களா? அடுத்து பாருங்க. இப்போ இதை நம்ம ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோமே, ஒரு ரிலேஷன் எடுத்துடுங்க. We shall see this as a relation. Let A be the set of all students appeared in an examination and B is equal to set of all marks. அப்போ என்ன மார்க்லாம் ஸ்கோர் பண்ணலாம், 0லேருந்து 100 வரைக்கும் மார்க் இருக்கலாம். Be the set of possible marks. We define a relation R as follows. A student A is related to a mark B. If A got B marks in the test, we observe the following from this example. Every student got a mark. In other words, for every A belongs to A, there is an element B belongs to B
such that a comma b belongs to the relation R. அதுனா ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்னு இருந்தான்னா அவன் எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கான். அப்பியர் ஆகிற பசங்களை தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். அப்போ அப்பியர் ஆகிட்டான்னா அவனுக்கு ஒரு மார்க் வந்திருக்கும். அந்த மார்க் பேர் பின்னு சொல்கிறோம். இப்போ ஏங்கிறது ஸ்டூடெண்ட்டு, பிங்கிறது மார்க்னா அப்போ ஒரு ஆர்டர் பேர் ஏ கமா பி அந்த ரிலேஷனில் இருக்கும். ஒன் ஸ்டூடெண்ட் cannot get two different marks in any test. இது நமக்கு தெரியும் தானே. In other words, for every A belongs to A, there is definitely only one B belongs to B such that A comma B belongs to R. ஒரே ஒரு B மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இதைத்தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கொண்டு வருவோம். பாருங்க, கிளியர் டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். This can be restated in a different way. If A comma B and A comma C, ஏங்கிறது ஒரே ஸ்டூடெண்ட், பிங்கிறது மார்க்கு, சிங்கிறது மார்க்கு. இப்போ ஒருவேளை அது ஆரில் இருக்குன்னு சொல்லும் பட்சத்தில் அந்த பியும் சியும் எப்படி தான் இருந்தாகணும்? ஈக்குவல் தான் இருந்தாகணும். இப்போ ஒரு லிஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், மார்க் லிஸ்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் முதல்ல எழுதியிருக்கேன், அவன் மார்க்கையும் எழுதிடுறேன். பேப்பரை பார்த்து மார்க் எழுதிட்டே வரேன். திரும்ப ஏதோ சஃபிளில் என்ன செய்யுது, ஒரு பையனை பேர் திரும்ப ரெப்படிஷன் வருது. ரெண்டாவது வரும்போது மார்க்கை திரும்ப எழுதிடுறேன். எழுதுனா என்ன, அந்த மார்க் என்ன வரும்? சேம் மார்க் தானே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் ஏ கமா பி அண்ட் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி ஒரு ரிலேஷனில் நான் எழுதிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக பியும் சியும் வேறு வேறில் சேம் தான். இப்போ தான் டெஃபினிஷனுக்கு வாங்க. டெஃபினிஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன், கிளியர் டெஃபினிஷனை கொடுக்குறோம். பாருங்கள், லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ் if it satisfies the following. If let A and B be two sets, a relation F from A to B, that is a subset of A cross B. A cross B is Cartesian product. Cartesian product is subset the relation. Relation is subset the another function. A relation F from A to B, a subset of A cross B is called a function from A to B. If it satisfies the following condition. In the condition, first condition, for all A belongs to A, there is an element B belongs to B such that A comma B belongs to F. சரிண்ணா, A comma B அப்படிங்கிற எலமெண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? Fல இருக்கணும். B belongs to B. ஏன்னா மார்க் மட்டும் இருக்கும்போது என்ன இருக்கக்கூடாது? ஸ்டூடெண்ட் பேர் இருக்கக்கூடாது. அப்போ மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் பேர் இருக்கணும். Second, if A comma B belongs to F and A comma C belongs to F, then B is equal to C. அது ரெண்டும் வேறு வேறையாக இருக்கக்கூடாது. பையன் ஒரே பையனாக இருந்தான்னா மார்க்கு சேம் மார்க்காக தான் இருக்கணும். இதுதான் டெஃபினிஷன். அப்போ டெஃபினிஷன் ஒர்க்கை வாசித்துருவோம். பாருங்கள், டெஃபினிஷன் ஒர்க்கை சொல்லிடுறேங்க. அவனிங்க let A and B be two sets, a relation F from A to B, a subset of A cross B, is called a function from A to B if it satisfies the following conditions. First condition, for all A comma belongs to capital A, there is an element B belongs to B such that A comma B belongs to F. 2, for all if A comma B belongs to F and A comma C belongs to F, then B equal to C. Define a relation, define a function னு சொல்லி கொஸ்டினில் கேட்கலாம். அதனால் கரெக்டாக பார்த்துடுங்க. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு இதுக்கும் அந்த கேபிட்டல் ஏக்கு என்ன பேர், ஒவ்வொருக்கும் பேர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஸ்மால் ஏக்கு என்ன பேர், கேபிட்டல் ஸ்மால் பிக்கு என்ன பேர், கேபிட்டல் பிக்கு என்ன பேர். பாருங்கள், இப்போ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கேபிட்டல் ஏ என்ன சொல்லுவோம் தெரியுமா? Capital A is called the domain of F. Capital A is called the domain of F. Capital B is called the codomain of F. அந்த பேரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. Capital A is called the domain, B is called the codomain. இந்த வேர்டிங்ஸை கரெக்டாக கவனிச்சா தான் இப்போ நான் டெஃபினிஷன் சொல்லும்போது புரியும். அந்த பேரை கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம் the element B is called, if A comma B belongs to F, then we write F of A equal to B ன்னு சொல்லுவோம். அதுனா if A comma B belongs to F, then we write F of A equal to B ன்னு சொல்லலாம். The element small b is called the image of A. The element small b is called the image of A. Imageங்கிற வேர்டு கவனிச்சிங்க. அடுத்து pre-image. The element small a is called
the pre-image of B. சரிதானா? சரி, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு வேர்டு கொடுக்க போகிறேன் பாருங்க. இப்போ the set B, அப்போ B ஸ்மால் b அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அங்கே எதுலாம் லிங்க் ஆகிருக்கு. இப்போ 0லேருந்து 100 வரைக்கும் மார்க் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் 40 பேர் தான் இருக்கான்னு வைங்களேன். அப்போ 40 அட்லீஸ்ட் 40 மார்க் வரும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 2 மார்க் வாங்கியிருந்தானா ஒரு 39 மார்க் லிங்க் ஆகும். மீதி மார்க்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சேர்க்காம எதெல்லாம் லிங்க் ஆகுதோ அதை தான் நம்ம இங்கே ஸ்மால் பின்னு சொல்லியிருக்கேன். இந்த செட் கண்டெய்ன்ஸ் ஸ்மால் பி. அந்த பி எங்கேருந்து வருது? இந்த ஆர்டர்ட் பேரில் உள்ள 2வது எலிமெண்ட் அவ்வளோத்தையும் எடுத்து எழுதி அப்படி எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா அந்த செட்டுக்கு பேர், நல்லா கவனிங்க, அந்த செட்டுக்கு பேர் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்சும் கண்டிப்பாக தெரியணும். அப்போ ரேஞ்சுக்கும் கோடமைனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? கோடமைனுக்கும் ரேஞ்சுக்கு என்ன வித்தியாசம்? ரேஞ்சுன்னு சொன்னால் எந்த நம்பர்லாம் எந்த மார்க்லாம் லிங்க் ஆகுதோ, எதெல்லாம் இந்த ஃபங்க்ஷனில் செகண்ட் எலிமெண்ட்டில் வருதோ அப்படி வரக்கூடிய எலிமெண்ட்டுக்கெல்லாம் பேர் ரேஞ்ச். அந்த செட்டுக்கு பேர் ரேஞ்ச். அந்த பிங்கிறதுல இருக்க அவ்வளோ எலிமெண்ட்டுக்கும் பேர் கோடமைன். நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ கோடமைன் தான் சூப்பர் செட்டாக இருக்கும், ரேஞ்ச் சப்செட்டாக தான் இருக்கணும். ரேஞ்சு பெருசாகவும் கோடமைன் சின்னதாகவும் இருக்க முடியாது. நல்லா கவனிச்சிடுங்க. இந்த 2 விஷயத்தையும் கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனில் இதை வச்சு தான் ஒரு விஷயம் பேசுவேன். ரேஞ்ச் கோடமைன் ரெண்டுமே ஒரே செட்லேருந்து வர்றது. கோடமைனும் ரேஞ்சும் ஒரே செட்டுக்குள்ளேருந்து தான் வர்றது. ரேஞ்சுங்கிறது லிங்க் ஆகிறத மட்டும் சொல்கிறது ரேஞ்ச். சரியா? அடுத்து பாருங்கள். இப்போ தான் அந்த வேர்டை சொல்ல போகிறேன். இஃப் கேபிட்டல் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர், தென் அந்த பிங்கிற எலமெண்ட் எல்லாம் ரியல் நம்பரில் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு பேர். என்ன பேர் தெரியுமா? ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கன்னா அந்த 2வது செட் இருக்குல்ல, அந்த செட்டில் இருக்க எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்? நம்பர்ஸை குறிச்சதுன்னா, நம்பர்ஸ்னால் நம்ம தெரிஞ்ச ரியல் நம்பர் இருந்தால் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரி, ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படியா ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொன்னால் இப்படிலாம் பண்ணியிருக்கோம். டேப்லர் ஃபார்ம் பண்ணுவோம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், அனாலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். சரிண்ணா? அப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக என்னென்னு தெரியும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. அப்போ இந்த டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பேஜ் பார்த்துருவோம் பாருங்கள். சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், இதையும் நம்ம இந்த பார்த்துட்டோம்னா டெஸ்ட்டில் இந்த நம்ம இப்போ பார்க்க போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று, the function f from x to y defined by f of x is equal to x for all x belongs to x is called identity function. f of x equal to x வந்தா f of Ramesh equal to Ramesh, f of k equal to k, f of Ravi equal to Ravi, f of Ravi. அப்படி 2 ஃபங்க்ஷன் ஒன்று போல் போடும்போது 2 சேமாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இட் இஸ் denoted by ix or capital I. சரியா? அதுக்கு டயக்ராம் பாருங்கள். இங்கே ஏ இருந்தால் அங்கே ஏக்கு லிங்க் ஆகும், பிங்கிறதுனா பிக்கு லிங்க் ஆகும், சி இருந்தால் சிக்கு லிங்க் ஆகும். 2 சேம் நம்ம எலமெண்ட்டாக இருந்தால் அதுக்கு வேறு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா பாருங்கள். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் ரமேஷ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா எஃப் ஆஃப் ரவி ஈக்குவல் டு 7. இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அசைன்மெண்ட்டில் எல்லோரும் ஃபுல் மார்க் எடுக்கணும். நோட்டை வச்சுக்கிட்டு எழுதலான்னு சொல்கிறீங்களா? 5 கொஸ்டின் எழுதுகிறேன். அப்போது 40 பேர் இருக்கான். 40 பேரும் எவ்வளோ மார்க் எடுப்பான்? ஒரே மார்க் தான் எடுப்பான். எவ்வளோ ஃபுல் மார்க் எடுத்துருவான். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், புக்கை வச்சு எழுதலாம்னு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே மார்க். அப்போ 40 பேரும் ஒரே மார்க்கில் இருந்தான்னா அந்த ஒரே மார்க்குக்கு லிங்க் ஆகுது பாருங்க. அதனால் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ அதுக்கு ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ ஒய்க்கு லிங்க் ஆகுது, பி ஒய் தான், சி ஒய் தான், எல்லாமே ஒரே நம்பருக்கு லிங்க் ஆச்சுன்னா இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த தேர்ட் பாருங்கள். த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. டயக்ராம் போட்டிங்க. இந்த வந்து நான் 1.4 உங்களுக்கு டயக்ராம் கிளியராக வரைஞ்சி காட்டுவேன், அதில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வி மாதிரி வரும். ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் பாசிட்டிவில் தான் ஒய் வேல்யூ வரும், நெகட்டிவ் எக்ஸுக்கு நெகட்டிவ் எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் கொண்டு வந்துடும். அதனால இது வந்து மேலே தான் கிராஃப் இருக்கும், அதனால் இது மாதிரி வருது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். அடுத்து 4th சப்டிவிஷன் சிக்னம் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாட் எக்ஸ். எக்ஸ் பை மாட் எக்ஸ் ஆல்வேஸ் இதோடைய வேல்யூ என்ன வரும்னா +1 வரலாம் அல்லது -1 வரலாம். சரி, நான் டிவைட் பண்ணும்போது
அல்லது இப்போ வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தால் மட்டும் இது வந்து என்னது எக்ஸ் பை மாட் எக்ஸ் ஈக்குவல் 0 இருந்தால் அதோடைய வேல்யூ 0 இஸ் கால்டு சிக்னம் ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டினோட்டட் பை த சைன். பாருங்கள், இதுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். டயக்ராம் போட்டிங்கன்னா எல்லாம் பாயிண்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதுக்கு லைன்லாம் போட முடியாது, பிரேக் ஆகிட்டு வரும். சரிண்ணா? இது வந்து 5ன்னு எடுத்திங்கன்னா அதோடைய வேல்யூ 1, எக்ஸுக்கு வேல்யூ 5 எடுத்திங்கன்னா, எக்ஸுக்கு -5 எடுத்திங்கன்னா -1 வரும். இவ்வளோதான், அந்த பாயிண்ட் மட்டும் தான் குறிக்க முடியும். அடுத்து பாருங்கள் 5 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5th சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். பாருங்கள், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு bracket பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்ட் த இன்டெக்ரல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆர் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் த ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சரியா? நல்லா கொஞ்சிட்டுங்க. ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் தருவேன், கடைசியில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கால்டு இன்டெக்ரல் பார்ட். இன்டெக்ரல் பார்ட்டை மட்டும் தான் சொல்லணும், டெசிமல் ஃப்ராக்ஷனே எடுக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள் 6th ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். அப்போ ப்ராக்கெட் எங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? மேலே வந்து அப்படியே விளைஞ்சிருக்கும், கீழே இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்கும். இஸ் கால்ட் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆர் சீல் ஃபங்க்ஷன். தி லாஸ்ட் 2 ஃபங்க்ஷன். இப்போ வந்து நான் இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்டஸ்ட் நோட் தட் 3.5 பாருங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இதோடைய வேல்யூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 3. -2.57 அப்படின்னா -3 இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர். நீங்கள் அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜருங்கிற வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபில் வரைஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த பாயிண்ட்டுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ அதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர். -5னா டேரெக்டாக, அதாவது நம்பர்னா அந்த ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் டேரெக்டாக சொல்லிடலாம். ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிட்டுங்க. நம்பர் லைனில் வரைஞ்சி பார்க்கும்போது தெரியும். அடுத்தது ஸ்மாலஸ்ட் இன்டிஜருக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 3.5 எப்படி எடுத்திங்கன்னா அதுக்கு ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வந்து 4. அப்போ -2.57னா -2. அது மற்ற ஆர்டினரி இதுக்கு டைரெக்டாக சொல்லலாம். சரி, இந்த லாஸ்ட் 2 ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் என்ன பேர்னா ஆல்சோ கால் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இதில் வந்து சம் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது டைப்ஸ். இந்த டைப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் கவனிக்கணும். இந்த டைப்ஸில் நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம், வரும். ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைப்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், types of functions. Definition 1.7 one-to-one function and on-to function. Definition 1-to-1 function and on-to function. கொஞ்சம் டயக்ராம் போட்டிருக்கேன், இருக்கட்டும், அதை கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது 1-to-1 and on-to function. A function f from a to b is said to be 1-to-1. A function f from a to b is said to be 1-to-1 if x comma y belongs to a. X is not equal to y implies f of x is also not equal to f of y. அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எஃப் ஆஃப் பி வந்து ஒய் தான், எஃப் ஆஃப் சி ஒய். அப்போ பியும் சியும் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் எஃப் ஆஃப் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டும் சேம். அதனால் இது நாட் 1-to-1 தான் அந்த டெஃபினிஷனில் சொல்லியிருக்கு. அதுக்கு தான் அந்த டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கவனிச்சிட்டே வாங்க. ஆர் ஈக்குவலண்ட்லி என்ன சொல்லணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் ரெண்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸும் ஒய்யும் சேமாக இருக்கணும். அது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அல்லது வேறு மாதிரி சொல்லியிருந்தால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி செட் டு பி ஆன் டு. நல்ல கவனிங்க, இங்கே தான் ஒரு நான் அங்கே சொன்ன வேர்டை இங்கே சொல்லுவேன். டெஃபினேஷனில் இது கொடுக்கல, ஆனால் நான் சொல்லுவேன் ஆன் டு. எ ஃபங்க்ஷன் a function f from a to b is said to be onto if for every b belongs to b there exists at least one element a belongs to a such that f of a equal to b. இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னா b belongs to b there exists at least one element a belongs to a such that f of b equal to f of a equal to b. எப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு தெரில, எனக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே பிங்கிறது 2வது செட்டு, இந்த ஒய்ங்கிற செட்டு. இதில் இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க. அப்படி இருந்தால் உங்களால் அங்கே ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியணும், எக்ஸுக்கு ரிலேட்டடாக லிங்காக இருக்கணும். அப்படின்னு அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒய்ன்னு எடுக்கிறேன், அதுக்கு ப்ரீ இமேஜ் அட்லீஸ்ட் 1 இருக்கணும். 1 இருந்தால் போதும். இப்போ 2 இருக்குது, இதுக்கு ஒய்க்கு 2 இருக்குது, அதை பற்றி பரவாயில்ல. ஒய்க்கு வந்து 2 ப்ரீ இமேஜஸ் இருக்குது. அப்போது ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், இசட்டுக்கு பாருங்கள், இங்கே எலமெண்ட் இருக்கா? இல்லை.
அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்தீன்னா உனக்கு அதுக்கு அசோசியேட்டடாக அங்கே ஃபஸ்ட்டு செட்லேருந்து ஒரு எலமெண்ட் இருக்கணுங்கிற கண்டிஷன் இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அது இல்லைங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை நாட் ஆன் டுன்னு சொல்லணும். இது டெஃபினிஷன் படி. நான் இதை வேறு மாதிரி சொல்லியிருந்துருவேன். பாருங்கள், இசட்டுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு அங்கே ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் இது நாட் ஆன் டுன்னு சொல்லுவீங்க. இங்கே வாங்க, இங்கேயும் அதே தான். இசட்டுங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, நாட் ஆன் டு. இங்கே வாங்க, எக்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, ஒய்க்கு ப்ரீ இமேஜஸ் இருக்குது, வேறு எலமெண்ட் சும்மா இல்லை. அப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன். சரிதானா? இதை வேறு மாதிரி சொல்கிறதா பாருங்கள். தட் இஸ் the range of f is b. இது என்ன சொல்லியிருக்கு? அங்கே சொன்னால் அதே தான். அங்கே பாருங்க, இதில் ரேஞ்ச் என்ன, கோடமைன் என்ன சொல்லுங்கள். இதில் ரேஞ்சு எக்ஸும் ஒய்யும், கோடமைன் வந்து எக்ஸ் ஒய் செட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நாட் பி. இந்த இடத்துல இங்கே வாங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நாட் ஒய் கூட சொல்லலாங்க. ஆனால் டெஃபினிஷன் படி நம்ம பி சொல்கிறோம். பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நாட் பி. இந்த ரெண்டாவது செட்டில் ரேஞ்ச் வந்து எக்ஸ் ஒய் தான், கோடமைன் வந்து எக்ஸ் ஒய் செட்டு ரெண்டு ஈக்குவல் இல்லை. இங்கே வாங்க, ரேஞ்சு எக்ஸ் ஒய் தான், கோடமைன் எக்ஸ் ஒய் தான். அப்போ இது ரெண்டு சேம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன். அப்போ இது இந்த வேர்டிங்ஸை நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். புக்கில் இல்லை, வேறு மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இஃப் த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த கோடமைன் செட் தென் த ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு, அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஆன் டு. அதர்வைஸ் மீன்ஸ் ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு, தட் இஸ் ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது இப்படி சொல்லலாம், நாட் ஈக்குவல்னு சொல்லிடுங்க, முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சரி, அடுத்து இங்கே வாங்க. அனதர் நேம், இன்னொரு நேம் உங்களுக்கு தெரியணும். அனதர் நேம் ஃபார் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அனதர் நேம் ஃபார் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஜெக்டிவ். சில புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, ஏதாவது புக்கு காலேஜ் புக்கு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னு இருக்கும். உடனே பயந்துடக்கூடாது. இன்ஜெக்டிவ்னா ஒன் ஃபங்க்ஷன், சப்ஜெக்டிவ்னா ஆன் டு ஃபங்க்ஷன். இவ்வளோ தான். அடுத்து எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் செட் டு பி போத். ஒன் டு ஒன்று இருக்குது, ஆன் டூ இருக்குன்னு வைங்களேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு பேர். சரியா? ரெண்டு இருந்தால் பைஜெக்டிவ், ஒன் மட்டும் இருந்தால் இன்ஜெக்டிவ், ஆன் டூ இருந்தால் சப்ஜெக்டிவ். சரி, இப்போ ஒருவேளை எ ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் ஆன் டு இஸ் கால்டு இன்டு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனாக இருந்து அது நாட் ஆன் டூ இருந்தால் கண்டிப்பாக அது இன்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். சரியா? நாட் ஆன் டூ அப்படின்னா அதுக்கு வேறு இன்னொரு பேர் இன்டு ஃபங்க்ஷன். அப்போ ஆன் டூ அப்படின்னா இது ஆன் டூ ஃபங்க்ஷன், இது இன்டு ஃபங்க்ஷன், இது இன்டு ஃபங்க்ஷன். இப்போ தட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடமைன். இப்போ வந்துட்டு ப்ராப்பர் சப்செட்ங்கிற வேர்டு வந்துட்டு பாருங்க. அப்போ ப்ராப்பர் சப்செட் என்ன, இது ரெண்டும் என்ன, ஈக்குவல் செட்டு. அப்போ இது ஆன் டூ. ஆனால் இது பாருங்கள், இது ப்ராப்பர் சப்செட். ஏன்னா பிங்கிறது எக்ஸ்ஒய் செட்டு, ரேஞ்சுங்கிறது எக்ஸ்ஒய் மட்டும். எக்ஸ்ஒய்ங்கிறது எக்ஸ்ஒய் செட்டோட சப்செட்டு, அது ப்ராப்பர் சப்செட். அப்போ ப்ராப்பர் சப்செட் இருந்தால் இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ ஆன் டூ இன்டூ, அப்புறம் ஒன் டு ஒன் மெனி டு ஒன்ங்கிற கான்செப்ட் இடத்துல வரும். அதை நம்ம பார்க்கலாம். சரிதானே? இப்போ நேராக ப்ராப்ளத்துக்கு வந்துடுவோம். என்ன ப்ராப்ளம்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படி பாருங்களேன். எக்ஸாம்பிள்ஸ் முதல்ல பார்த்துருவோம். எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 114, எக்ஸாம்பிள் 114 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 114 என்ன சொல்லியிருக்கு? செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன். செக் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ. இது ஒன் டு ஒன்னா ஆன் டு ஒன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒன் டு ஒன் ஆன் டூன்னு செக் பண்ணோம்னா ஒன் டு ஒன் டெஃபினிஷன் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினிஷன் என்னன்னு சொல்லியிருக்கு. டெஃபினிஷன் என்ன பாருங்கள். ஒன் டு ஒன்னாக இருக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற, அதாவது எல்லா எலமெண்ட்டுக்கும் அங்கே ஒரு இமேஜ், கரெக்டாக ஒரு இமேஜ் தான் இருக்கணும். சரிதானே? ஒரு இப்போ ஒன்றுன்னு எடுத்தால் ஒரு இமேஜ் இருக்கணும், ரெண்டு ஒரு இமேஜ். அப்போ ரெண்டு எலமெண்ட், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கும்போது அங்கே என்ன இருக்கக்கூடாது, சேமாக இருக்கக்கூடாது. அப்போ ஒன் டு ஒன்னாக இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஒன் டு ஒன்னாக செக் பண்ணுறதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். சொல்யூஷன் 1, இஃப் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம், ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுக்கணும். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் ரெண்டு எடுத்துக்கிறேன். அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸும் ஒய் ஈக்குவலாக இருந்தால் ஒன் டு ஒன். ஏன் நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த உள்ளே இருக்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அல்லது இந்த உள்ள ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பார்த்து நம்ம ஈக்குவலாக இருக்கிறத பற்றி பேசிடுவோம் பாருங்கள். தென் எஃப் ஆஃப் என்னன்னா n+2, எஃப் ஆஃப் என்ன m+2. இதில் நீங்கள் அந்த +2 -+2 2 ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா n ஈக்குவல் டு m என்ன தெரிஞ்சிருக்கு. எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் எஃப் ஆஃப் எம் எடுத்துட்டிங்களா? அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்,
அப்போ இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா, மறந்த மாதிரி இருக்கா? டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா? பாருங்கள், டெஃபினிஷனில் நம்ம என்ன சொன்னோம் பாருங்கள், நான் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 1 to 1 1 to 1 தான் செக் பண்ணேன். இப்போ 1 to 1 இருக்கணும்னா பாருங்கள், 1 to 1 இருக்கணும்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆர் ஈக்குவலன்ட்லி இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஒய் இருந்தால் எக்ஸ் ஒய் ஈக்குவல். அப்போ நமக்கு இந்த ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷனை பார்த்துடுங்க. அப்போது எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் எடுக்கும்போது உள்ளே இருக்க ரெண்டும் ஈக்குவல் வந்ததுனால நீங்கள் என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 to 1 சொல்லிடலாம். அது இல்லை, ஆன் டூ பார்க்கணும். ஆன் டூ பார்க்கும்போது மாற்றி ரிவர்ஸ் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த ரெண்டாவது செட்டில் இருக்கிற எலமெண்ட், ரெண்டாவது என்ன தான், நேச்சுரல் நம்பர் தான். ரெண்டாவது செட்லேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டாவது செட்டில் நான் 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பரில் 1 உண்டுல, 1 எடுத்திங்கன்னா முந்தின டைம் என்ன வரும், -1 எடுத்தால் தான் சரியாக வரும். ஆனால் -1 உண்டா அந்த நேச்சுரல் நம்பரில் இல்லை. அப்போ -1 இல்லைங்கிறதுனால அப்புறம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடலாம், as 1 has no pre-image the function is not onto 1 has. அதே மாதிரி 0க்கும் என்ன கிடையாது, 1 கிடையாது, 2க்கும் கிடையாது. 2க்கும் வந்து ப்ரீ இமேஜ் கிடையாது. ஒரு எலமெண்ட்டுக்கு இல்லைனாலே போதும், அது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னால என்னது, நாட் ஆன்டு. சொல்ல புரியுதா? அப்போ இங்கே ரேஞ்சும் கோடொமைனும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. கோடொமைனுங்கிறது n, ரேஞ்சுங்கிறது 1ஐயும் 2ஐயும் விட்டுட்டு மீதி இருக்கிற டேம் எல்லாத்துக்குமே எலமெண்ட் கிடைக்கும். அதை டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணால் பாருங்கள். இங்கேயும் நேச்சுரல் நம்பர், ஃபஸ்ட்டு செட்லேயும் நேச்சுரல் நம்பர், செகண்ட்லேயும் நேச்சுரல் நம்பர் குறிச்சிக்கோங்க. அப்போ 1 எடுத்திங்கன்னா 1 + 2 3 வந்துடும். 2 எடுத்திங்கன்னா 2 + 2 வந்து 4 வந்துடும். 4 எடுத்திங்கன்னா 6, அப்படி போயிட்டே இருக்கும். 1லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3லேருந்து எல்லாமே லிங்க் ஆயிரும். ஆனால் இந்த 1க்கும் 2க்கும் மட்டும் என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் இல்லைங்கிறதுனால இது நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். சரி, ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, எஃப் ஃப்ரம் n யூனியன், n கூட -1 0 சேர்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் n-ஐயும் -1 0 சேர்த்துக்கிட்டு n கூட லிங்க் பண்ணுங்கள். டிஃபைன்ட் எஃப் ஆஃப் n ஈக்குவல் அதே ஃபங்க்ஷன் தான். அப்போது ஆஸ் above this function is 1 to 1 போன அதே கண்டிஷன் ஃபார்மில் போட்டிருக்கனால இது 1 to 1, அதனால் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நேரே சொல்லிடுறேன். இப்போ m இஸ் இந்த கோடொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், கோடொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் m-2 இஸ் இந்த டொமைன் அண்ட் எஃப் ஆஃப் m-2 எடுத்து பார்த்தீங்கன்னா m-2 + 2 = m வந்துடும். ஆக உங்களால் mன்னு ஒரு எலமெண்ட்டை ப்ரீ இமேஜில் கண்டுபிடிக்க முடியுது. தஸ் m has a pre-image and hence this function is on to. இப்போ இந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரியாதுங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா n கூட எதை சேர்த்துக்கிடணும், 0வையும் -1ஐயும் சேர்த்துக்கிடுங்க. -1 சேர்த்துட்டு அந்த நேச்சுரல் நம்பர் இப்படி வந்துடும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரிஜினல் நேச்சுரல் நம்பர் தான். அப்போ -1 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வந்துடும், 2 எடுத்து பார்த்தீங்கன்னா 0 வந்துடும், சாரி -1 எடுத்தால் 1 வந்துடும், 0 எடுத்தால் 2 வந்துடும், 3 எடுத்தால் 3 வந்துடும். சரி, -1 எடுத்தால் 3 வரும், 2 எடுத்தால் 4 வந்துடும். அப்போ இந்த செட்டு வந்து எல்லா எலமெண்ட்டும் லிங்க் ஆகிரும், நேச்சுரல் நம்பரில் எலமெண்ட்டு. அதனால இது வந்து ஆன் டூ. டயக்ராம் பார்த்தாலும் கிளியர் ஆகிரும். அது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 115 எக்ஸாம்பிள் 115 என்ன சொல்லியிருக்கு, செக் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஃபார் 1 to 1ness அண்ட் ஆன் டூனஸ். இப்போ f from n to n டிஃபைன் பை f of n = n² சொல்லியிருக்கா. அப்போ இதில் நான் எப்படி எடுக்க போகிறேன் பாருங்கள். இதில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டாவது சப்டிவிஷனும் கொடுத்தாச்சு, f of n = n². இது வந்து r to r, அது n to n, அது கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். f from n to n டிஃபைன்டு பை f of n = n², f from r to r டிஃபைன்ட் பை f of n = n². சொல்யூஷன் f of m is equal to f of n. நான் என்ன கண்டுபிடிக்கணும், 1 to 1 செக் பண்ணுறேன். அப்போ எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்கா. இந்த ஃபங்க்ஷன் படி m² போடலாம். f of m-க்கு பதில் m² போடுங்க, f of n-க்கு பதில் n² போட்டுக்குங்க. இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆயிரும், m = n வந்துருமா. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் எடுக்கும்போது இது ரெண்டு ஈக்குவல் வந்துருக்கு. சின்ஸ் m, n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பருங்கள பாசிட்டிவ் மட்டும் எடுத்துங்க, நெகட்டிவ் எடுக்க வேண்டாம். அப்போது தஸ் f is 1 to 1. அடுத்தது இப்போது f of m = f of n எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன எடுக்கணும்னு தெரியுமா, நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பாருங்கள். இப்போது எல்லா நேச்சுரல் நம்பரில் பாருங்களேன், f of இவங்க வந்து 1 எடுத்திங்கன்னா அங்கே 1 கிடச்சிரும். 2 எடுத்தால் என்ன கிடைக்கும், 1.414. அங்கே டேம் இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி அப்போ இந்த சில நம்பர்களுக்கு வந்து
நீங்கள் வந்து இங்கே இமேஜ் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, இமேஜ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்கும்போது நீங்கள் அதை என்ன சொல்லிடலாம்னா, சில இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. பட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எலிமெண்ட்ஸ் இன் த கோடொமைன் do not have ப்ரீ இமேஜஸ், therefore f is not on to. சரிண்ணா? ரெண்டாவது பாருங்கள், two different elements in the domain have same images, hence f is not 1-to-1. ஏன் பாருங்கள், ஆர் டு ஆர்னு என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் உண்டு. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் உண்டுன்னா இப்போ -2ன்னு எடுத்துக்கங்களேன். 2க்கு வந்து 4க்கு எடுத்துக்கங்களேன். 4க்கு வந்து ரூட் எடுக்கும்போது +2 உண்டு, -2 உண்டு. அப்போ -2க்கும் 4 தான், +2க்கும் 4 தான். அப்போ 2 இமேஜ் இருக்கிறதுனால அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், இந்த எலமெண்ட் ஹேவ் சேம் இமேஜஸ், therefore f is not 1-to-1. இது 1-to-1 இருக்க முடியாது. ஏன்னா f of -2ம் 4 தான், f of +2ம் 4 தான். அப்போ f of 2 ஈக்குவலாக இருக்குது. எது ஃபங்க்ஷன் 4 வருது. ஆனால் 2ம் -2 நாட் ஈக்குவல். அதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா இஸ் நாட் 1-to-1. கிளியர்லி த ரேஞ்ச் ஆஃப் f இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் R, therefore f is not on to. அதையும் சொல்லிடலாம். இதான் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போது எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு வருவோம். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வேணால் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்துக்கிறோம். இப்போது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லி பாருங்கள். சப்போஸ் தட் 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as x related to y if the student x belongs to the section y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain yourself. பாருங்க, explain the answer. நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு ஸ்கூலில் உள்ள 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 120 வரை 4 செக்ஷனில் பிரித்து போட்டிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். 120 வரை 4 செக்ஷனுக்கு டிவைட் பண்ணி கிடக்கிறாங்க. அப்போ நான் இதை எழுத போகிறேன். அதை வந்து இப்படி வரைஞ்சி காட்டிடுவோம். பாருங்கள், எக்ஸுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 120 ஸ்டூடெண்ட்ஸு. செக்ஷனுங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதில் மொத்தம் எத்தனை இருக்காங்க, 4 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. Let x denote x be the set of all 120 students and y be the set of all 4 sections. இப்போ n of x வந்து 120, n of y equal to 4. இதுலேருந்து தெரிஞ்சுட்டு பாருங்கள், கவனிங்க. x related to y if a student x belongs to a section y. Here each student will belongs to any one of the 4 classes. இது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா. All the elements of A will have a unique image in B. That is, one student will not belongs to more than one section. One student will not belong to more than one section. Therefore, this relation is a function from A to B. இது ஃபங்க்ஷன் தெரிஞ்சிட்டு அதே இடத்துல பாருங்க. பட் F inverse is not a function from B to A. Yeah, since one section is related to more than one student, அதனால் இது வந்து என்னது, F inverse வந்து not a function, ஆனால் F வந்து ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா Pயில் ஒரு 30 பேர் லிங்க் ஆவாங்க, இங்கே வரும். ஆனால் மாற்றி ரிவர்ஸில் பார்க்கும்போது ஒரே எலமெண்ட்டுக்கு 3-4 இமேஜ் வந்துன்னா அது நாட் அ ஃபங்க்ஷனுங்கிறத பார்த்துருக்கோம். சரிதானே? சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, 2வது கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின் ஒரு அருமையான கொஸ்டின். இதை வந்து பார்க்கலாம். சரி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பண்ணுவோம். 3வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்துடுறேன். பாருங்கள், சொல்யூஷன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, முதல் வேல்யூ என்ன எடுத்துங்க, ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -4, 1, -2, 7, 0 இஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல லெட் எக்ஸுக்கு வந்து -4 எடுத்துக்கிடுவோம். x equal to -4. அப்போ இந்த -4 எதுக்குள்ளே இருக்குது, இந்த செட்டில் இந்த இதில் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். -4 வந்து ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிடுங்க. -x + 4ன்னு எடுத்துடுங்க. அப்போ f of -4, x இருக்குதுல, -4 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவல் டு -of -4, அங்கே ஒரு +4. அப்போ -of -1னா +4, 4 + 4 ஈக்குவல் டு 8. இது ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்து 2வது பாருங்கள். எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா 2வது 1 இருக்குது.
அப்போ இந்த 1 எதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். 1 வந்து எதில் இருக்குது? லாஸ்ட்டுக்கு முந்தினதில் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனை எடுக்கணும். f of x = x minus x square எடுத்துக்கிடுவீங்க. இப்போ x இருக்க இடத்துல 1 போடுங்க. அப்போ 1 minus 1 square. அப்போ 1 minus 1. 1 minus 1 0. அடுத்தது மூணாவது என்ன எடுப்பீங்க? எக்ஸுக்கு வேல்யூ -2 எடுப்பீங்க. இந்த -2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். -2 belongs to -2 less than x less than 1ல் இருக்குது. சரிண்ணா? அப்போது அந்த ஃபங்க்ஷன் எடுப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து x² - x எடுப்பீங்க. இப்போ x இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? -2 ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ -2 ரீப்ளேஸ் பண்ணால் -2க்கு ஹோல் ஸ்கொயர் -2. அப்போ இது வந்து 4 + 2ன்னு வரும். அப்போ 4 + 2 6. இது ரெண்டாவது வேல்யூ. மூணாவது என்ன சொல்லியிருக்கு பாருங்க. x = 7. எக்ஸுக்கு 7 எடுத்திங்கன்னா 7 எதுக்குள்ளே இருக்குது? பிலாங்ஸ் டு. இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கா? இல்லை. செகண்டில் இருக்கா? இல்லை. இதுலேயும் இல்லை. லெஸ் தென் 7 இருக்குது. அதர்வைஸ் அப்படின்னா என்ன? > 7. அப்போ அந்த வேல்யூ எவ்வளோத்தையும் அங்கே எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த இதுக்குள்ளது வேல்யூ 0 தான். 0. அப்போ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் அது 0 தான். டேரெக்டாக 0வே எழுதிடலாம். இப்போ வாங்க, இது ஒரு வேல்யூ. அடுத்த கடைசியில் இன்னொன்று இருக்குது. எக்ஸுக்கு வந்து 0 எடுத்துக்கணும். 0 எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், அது 0 வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் x² - xன்னு எடுப்பீங்க. அப்போ x இருக்குல்ல 0 போட்டிங்கன்னா 0² - 0 = 0 தான். சரி, ஆக எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன பாருங்கள். f of -4 வேணும், f of 1 வேணும், f of -2 வேணும், f of 7 வேணும், f of 0 வேணும். இந்த வேலையெல்லாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச வேலையை அப்படியே எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துடலாமா? பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. இது நான் பண்ணியிருக்கேன், ஆனால் வேண்டாம், நீங்களே பண்ணணும். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, state whether the following relations are functions or not. Functions or not. If it is a function, check for one-to-oneness and on-to-oneness. It is not a function, state why. அருமையான கொஸ்டின். நான் ஒரு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சப்டிவிஷனையும் பேஸ் பண்ணி இதை சம் செய்யணும். நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் எத்தனை பார்த்தோம்? 4 தானே? 4. 2 சப்டிவிஷன். இஃப் கேபிட்டல் A = A, B, C and F is equal to AC, BC, CV. அப்போ ABC, இந்த ஏல ABC இருக்குது. A to A தான் பண்ணணும். A to A அவங்க A to A. அப்போ எழுத பாருங்க. சொல்யூஷன் given that A is equal to ABC, F equal to இதெல்லாம் given. சரி, அப்போ ஃபஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் போட்டுவிடும். அதை ஏன்னு வச்சுக்கிறேன். ஏயில் இருக்க எலமெண்ட்லாம் ABC. அடுத்தது ரெண்டாவது ஏ தான். ஏன்னா A to A சொல்லியிருக்காங்களா, இங்கேயும் A போட்டுக்கிடுங்க, அங்கேயும் ABC போட்டுக்குங்க. இப்போ என்னெல்லாம் லிங்க் பண்ணியிருப்பாருங்க. ஏலேருந்து சிக்கு லிங்க் பண்ணணுமா? நம்மளும் லிங்க் பண்ணிட்டோம். பிலேருந்து சிக்கு லிங்க் பண்ணணுமா? லிங்க் பண்ணியாச்சு. ஏலேருந்து சிலேருந்து பிக்கு லிங்க் பண்ணணுமா? அதை லிங்க் பண்ணிக்கோங்க. 3 லிங்க் பண்ணிட்டோமா? இப்போ ஹியர் எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் செட் ஹேஸ் ஒன்லி ஒன் இமேஜ். Here every element in the domain set has only one image in the codomain set. Clearly f from A to A is a function. இதுதானே பாருங்க, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட் தான் லிங்க் ஆகுது. அதனால எல்லா எலமெண்ட்டும் லிங்க் ஆகிட்டு, அதனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதில் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நிறைய மெத்தட்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? சைல்டுன்னு எடுத்துக்கிடுவாங்க, இதெல்லாம் மதர்னு எடுத்துக்கிடுவாங்க. அப்போ ஒரு சைல்டுன்னா கண்டிப்பாக மதர் பேர், கண்டிப்பாக ஒரு மதர் இருந்திருக்கணும். அப்படிதானே? அது மாதிரி ஒரு சைல்டுனா கண்டிப்பாக மதர் இருக்கணும். ஆனால் மதர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வந்து சைல்டு இல்லாமல் இருக்கலாம், அது பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து 2 மதர் இருக்க முடியாது. அதைத்தான் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சொல்லுவோம். கிளியர்லி f from A to A is a function. Also here A is not equal to B, but f of A equal to f of B equal to C. ஒரே ஒரு இடத்துல வந்து ஈக்குவலாக வருது. ஏயும் B நாட் ஈக்குவல் பாருங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏயும் பி நாட் ஈக்குவல். ஆனால் அது ரெண்டுக்கும் வந்து லிங்க் வந்து சிங்கிறது வருது. அதனால இது நாட் 1-to-1. ஸோ எஃப் இஸ் நாட் 1-to-1. ஆல்சோ எஃப் ஹஸ் பாருங்கள், ஏ ஹஸ் நோ ப்ரீ இமேஜ். இந்த ஏக்கு வந்து எந்த ப்ரீ இமேஜும் இல்லை.
therefore range is not equal to codomain. Range and codomain are not equal இருக்கறனால f is not onto. Therefore first question க்கு f is not 1 to 1 and not onto. அதான் explanation. இதை நீங்க கொஞ்சம் நோட்ல எழுதி பார்த்துட்டு திரும்ப அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் சொன்ன டெஃபினிஷனையும் பார்த்துக்கங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனாவது செகண்டில் நான் முதல்ல சொன்ன டெஃபினிஷன் வருது அந்த டெஃபினிஷனை அந்த செகண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டு அந்த செகண்டில் கரெக்டாக போய் நீங்கள் திரும்ப வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். given capital X equal to XY set, F is equal to XY அப்படின்னு இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும், முதல்ல எக்ஸ்னு ஒரு சர்க்கிள் எடுக்கணும். அந்த எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் XY செட். அதேமாதிரி அதே ரெண்டாவது செட்டும் எக்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா X to X தான் சொல்லியிருக்கு பாருங்கள். F from X to X தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த தான் நான் எடுக்கணும் XY செட். பாருங்கள், எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேட் ஆகாது, அதுக்கு மட்டும் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ் வந்து இசட்டுக்கு லிங்க் ஆகுது. அடுத்தது இசட் வந்து எக்ஸுக்கு லிங்க் ஆகுது. லிங்க் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது முதல்ல ஃபங்க்ஷனான்னு பார்த்துக்கிடுவோம். ஹியர் த டொமைன் செட் எக்ஸ் ஹேஸ் 2 images and y has no image. சரி, இந்த சைல்டுக்கு மதர் இல்லைன்னு வருது, அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சைல்டுக்கு 2 மதர் அப்படிங்கிற கான்செப்ட் அதுவும் இருக்க முடியாது. அப்போ இது வந்து கிளியர்லி எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிட்டாலே நீங்கள் டைப்புக்கு போய வேண்டாம், நேராக சொல்லிடலாம். சின்ஸ் ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மோர் தென் 1 element, therefore it is not a function. இதான் எக்ஸ்பிளனேஷன். சரியா? அப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தாச்சு. அடுத்தது 5 பாருங்கள். 5th கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 5th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு. 5th question, let a is equal to 1 2 3 4 and b is equal to a b c d. Give a function from a to b for each of the following. Neither 1 to 1 nor onto. Not 1 to 1 but onto. 1 to 1 but not onto. 1 to 1 and onto. இந்த நாலுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா. அப்போ நான் முதல்ல ஏங்கிறதுக்கு தனியாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அதில் ஏ இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் 1 2 3 4. பின்னு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். பியில் இருக்கிறவங்க ஏபிசிடி, ஏபிசிடி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும், நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூ. 1 to 1 இருக்கக்கூடாது, ஆன் டூ இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் தா. அப்போ 1 to 1 இருக்கக்கூடாது. என்ன, 1 வந்து ஏக்கு போகிற மாதிரி போட்டுக்குங்க, 1 வந்து பிக்கு போடுற மாதிரி போட்டுக்குங்க. சாரி, 1 போடக்கூடாது, 1 வந்து ஏக்கு போடுற மாதிரி போடுங்க, 2ஐயும் ஏக்கே போட்டுக்குங்க. அப்படி இப்போ இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி மீதிலாம் எதுவும் எழுதலாம். நான் இப்படி எழுதிக்கிறேன், 1 ஏக்கு, 2 ஏக்கு, 3 ஏக்கு, 4 ஏக்கு. அப்போ இந்த 4மே ஏக்கு தான் லிங்க் ஆகுது. அப்போ இது வந்து என்னது, 1 to 1 இல்லை, நாட் 1 to 1. அது நேரத்தில் பிசிடிக்கு வந்து என்ன செய்யாது, லிங்கே இல்லைங்கிறதுனால அதை நாட் ஆன் டூ. அப்போ நாட் 1 to 1 நாட் ஆன் டூக்கு எக்ஸாம்பிள் இவ்வளோ தான். அது நேரத்தில் இப்படின்னு சொல்லலாம், 1A 2A 3B 4C சொன்னாலும் இது நாட் ஆன் டூ தான், நாட் 1 to 1 தான். சரிண்ணா? இதை ஒரு கேஸில் இருந்தாலும். அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷனை கேட்டுருப்பாங்க. நாட் 1 to 1 இருக்கணுமா, ஆனால் ஆன் டூவாக இருக்கணுமா. ஆன் டூவாக இருக்கணும் என்ன, இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டும் லிங்க் ஆகிடணும். ஆனால் இங்கே 4 எலமெண்ட் தான் இருக்குது. அப்போ 4 எலமெண்ட்டாக இருந்து 1 to 1 இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இங்கே 2 எலமெண்ட்டு உங்கள் ஒரு எலமெண்ட்டை ஆக்குபை பண்ணிடுமா. அப்போ 3 தான் ஆக்குபை ஆகும், 1 ஆக்குபை ஆகாது. அப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1 to 1 இருக்கணும், ஆனால் ஆன் டூவாக இருக்கக்கூடாது. 1 to 1 இருக்கணும். அப்போ என்னென்ன, 1 ஏக்கு லிங்க் ஆகிரும், 2 பிக்கு லிங்க் ஆகிரும், 3 சிக்கு லிங்க் ஆகிரும், 4 எப்படின்னா அது வந்து 1 to 1 இருக்குது. ஆனால் நாட் ஆன் டூவாக இருக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இல்லை. அப்போ நாட் ஆன் டூ இருக்க முடியாது. அப்போ இட் இஸ் ஆல்சோ இம்பாசிபிள். அடுத்த 4th சப்டிவிஷன் பாருங்கள். 1 to 1 இருக்கணும், ஆன் டூவாக இருக்கணும். அப்படின்னா என்ன, 1 ஏக்கு, 2 பிக்கு, 3 சிக்கு, 4 டிக்கு போட்டிங்கன்னா போதும், அது 1 to 1 இருக்கும். அப்போ இதான் எக்ஸாம்பிள். சரியா? கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கணும்னா கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் தெரியணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 6th சப்டிவிஷன் பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன். நல்லா கவனிங்க, இதில் வந்து 2 விஷயம் கேட்பாங்க. ஃபைண்ட் த டொமைன் ஒன்று கேட்பாங்க, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஒன்று கேட்பாங்க. டொமைன்னு கேட்டால் எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுன்னு கேட்டால் ஃபங்க்ஷனோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளோ தான் வித்தியாசம். இது எக்ஸாம்பிள்லேயும் 2 சம் இருக்குது. இதை கொடுத்தோடனே நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ இதில் ஃபைண்ட் த டொமைன். அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். இப்போது இதில் எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும்.
பாருங்க இது எக்ஸுக்குன்னா அப்போ டினாமினேட்டர் என்ன வரக்கூடாது 0 வரக்கூடாது. தி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸெப்ட் த டினாமினேட்டர் ஈக்குவல் 0. டினாமினேட்டர் 0வா இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைனே ஆகும். அப்போ 0 இல்லாமல் இருக்கணும்னா ஆரில் 0 வரக்கூடிய எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி ஆரில் அதுலேருந்து தூக்கிடுங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாத்துக்கும் அது டிஃபைன்ட். அப்போ அதுதான் ரேஞ்ச். சரி, அதான் வந்து டொமைன். பாருங்கள், அப்போ 1 minus 2x 2 sin x equal to 0. 1 minus 2 sin x equal to 0 வந்து அது வந்து 0வா மட்டும் இருக்கக்கூடாது. நான் இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டு என்ன வேல்யூன்னு பார்ப்போம், அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? அப்போ தி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸெப்ட் த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 1 ரைட் சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா minus 2 sin x equal to -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். sin x equal to 1/2 வந்துருமா? தட் இஸ் எக்ஸெப்ட் sin x is equal to 1/2. சைனோட வேல்யூ எப்போ 1/2 வரும்? sin 30 இருக்கும்போது 1/2 வரும். அப்படிதானே? அப்போ sin 30 sin π/6ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம ரேடியனில் குறிச்சாதான் ஆர்லேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். டிகிரியில் இருக்கிறதெல்லாம் ரேடியனுக்கு மாற்றிடணும். ரேடியன் வந்து 30 டிகிரியை π/6ன்னு எழுதிடுவோம். தட் இஸ் எக்ஸெப்ட். அப்போது இதை ஜெனரல் சொல்யூஷன் சொல்லுங்களேன். அப்போ 30ங்கிறது இப்படி சொல்லணும்னா sin x equal to sin π/6 அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் 6th சாப்டரில் ரொம்ப கிளியராக படிப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது மட்டும் கவனிச்சிடுங்க. இது ஒரு ஃபார்முலா. என்ன பண்ணுங்கன்னா எக்ஸோட வேல்யூ 30ல் மட்டும் இல்லை, சைனோட வேல்யூ 30க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் அதில் வந்து n π மீன்ஸ் என்ன அர்த்தம்? அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு குவார்டரில் செகண்ட் குவார்டர்லையும் சைனோட வேல்யூ வந்து சேமாக தான் வரும். அதனால் 180யோட மல்டிபிள்ஸோட வேல்யூ எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். அது வந்து நான் இப்போ சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. இதை வந்து கிளியராக நம்ம எந்த சாப்டரில் படிப்போம்? 6th சாப்டரில் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்ன, அதனால் இதை வந்து டைரெக்டாக பண்ணிடுங்க. n π x is equal to n π ப்ளஸ் ஆர் மைனஸ் பவர் n π/6. இதோட அவ்வளோ வேல்யூக்கும் எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தாலும் சைனோட வேல்யூ என்ன தான் வரும்? 1/2 தான் வரும். அப்போ அந்த அவ்வளோ வேல்யூ எடுத்து அந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, ஆர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தேர்ஃபார் த டொமைன் ஆஃப் ஆர் அது வந்து ஆர் மைனஸ் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோத்தையும் n π ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பவர் n π/6 இது அவ்வளோத்தையும் ஆர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எலமெண்ட் என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும். அப்போ டிஃபைன் ஆகிட்டுனாலே அதான் அதோடைய டொமைன். ஆர்லேருந்து இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த டேம் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஈஸி, கரெக்டு தான். ஆர் மைனஸ் π/6 மட்டும் போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா உங்களுக்கு இந்த n π ப்ளஸ் ஆர் மைனஸ் இது தெரியாது. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஆனுவல் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு 6th சாப்டர் படிச்சிருப்பீங்களா? அப்போ வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம இப்போவுமே எழுதிட்டோம். பாருங்கள், இந்த n π ப்ளஸ் ஆர் மைனஸ் பவர் n இந்த டேம் நம்ம புதுசாக எழுதியிருக்கோம். சரி தானே? சரி, இப்போ நீங்கள் அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்க்கலான்னு பார்த்தேன். டைம் போயிட்டே இருக்குது. குயிக்காக பார்த்துருவோம். ரேஞ்சு வந்து 9 வரைக்கும் வரும். சரிதாண்ணா? பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் இப்போது 7 பார்க்கணும். 7th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஆஃப் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் f of x. இதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் ஒரு சம் இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டினை செஞ்சு பார்த்துடணும். இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன கண்டுபிடிக்கணுமா? பாசிபிள் டொமைன். அவங்க கண்டுபிடிச்சதான் எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எங்கே இருந்தால் அந்த டொமைன் என்ன. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 இருக்குது. ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே இருந்தால் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரலாமா? நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சிடுங்க. நெகட்டிவ் வராமல் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க பாருங்கள். கன்சிடர் நியூமரேட்டர் 4 மைனஸ் x². இப்போ 4 மைனஸ் x² எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு வேல்யூ ஒரு 1 போடுங்க, இது பாசிட்டிவ். என்னுக்கு -1 போடுங்க, பாசிட்டிவ். ஆனால் எக்ஸுக்கு 2க்கு மேலே ஒரு 3 போடுங்க, -3 போடுங்க, அது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா -2ஓட லெஸ் வேல்யூவும் 2ஓட கிரேட்டர் வேல்யூவும் போட்டால் இது வந்து என்ன செய்யாது? பாசிபிலிட்டி வராது. -2ஓட லெஸ் வேல்யூ என்ன? -3 -5 எது போட்டாலும் நெகட்டிவ் ஆயிரும். அல்லது x greater than 2 போட்டாலும் அது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ நெகட்டிவ் ஆயிரும். பாருங்க, x² will be greater than 4. Hence 4 minus x² will become negative. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா? which has no square root. அப்போ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆக முடியாது.
அப்போ நியூமரேட்டரில் நெகட்டிவ் வரக்கூடாது, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ நெகட்டிவ் வரக்கூடாதுன்னா இந்த ரெண்டு -2க்கு வெளியிலையும் வேல்யூ போடக்கூடாது, 2க்கு வெளியும் வேல்யூ போடக்கூடாது. அப்போ நான் இதை வந்து எப்படி குறிக்கிறாங்க? ஸோ எக்ஸ் மஸ்ட் லை ஆன் த இன்டர்வல் -2, இதை நீங்கள் நம்பர் லைனில் குறிச்சிங்கன்னு வைங்களேன். மிடில் 0 இருக்குது, 2, -2, 3, -3 வரைக்கும் நான் குறிச்சிருக்கேன். இப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் பாருங்கள். -2க்கு இந்த பக்கம் வேல்யூ போடக்கூடாதுன்ட்டோம். அப்போ -2க்கு இங்கே தான் போடணும். நம்ம 2க்கு இந்த பக்கம் போடக்கூடாது. அப்போ 3 அப்போ எந்த இடத்துல குறிப்பீங்க? இதுதான் உங்களுக்கு ஏரியா. இந்த போர்ஷனில் எந்த வேல்யூ போட்டாலும் டிஃபைன் ஆகும். அப்போ இது ஒரு ஆன்சர். அப்போ நியூமரேட்டருக்கு இந்த இடத்துல எக்ஸ் இருக்கணும். புரிஞ்சு போச்சா? நியூமரேட்டருக்கு இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும். இப்போ டினாமினேட்டருக்கு செக் பண்ணுங்கள். அப்போ ரெண்டு காமன் பார்க்கணும் அதுக்கு பிறகு. அப்போ நவ் கன்சிடர் த டினாமினேட்டர் x² - 9. இப்போ இது எப்போ நெகட்டிவ் ஆகும்? இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூ 2 போடுங்க. 2 போட்டால் 2² 4, 4 - 9. அப்போ 2 போட்டாலோ 1 போட்டாலோ நெகட்டிவ் ஆகிடும். அப்போ 2, 1லாம் போடக்கூடாது. அப்போ அது தவிர அப்போ என்னெல்லாம் வேல்யூ போடுறேன் பாருங்கள். ஆல்சோ இஃப் எக்ஸ் இஸ் greater than or equal to -3, அதான் -2 -1லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எக்ஸ் இஸ் less than or equal to 3, அப்போ 3க்கு குறைவான வேல்யூம் போடக்கூடாது. அப்போ போடக்கூடாதுன்னா அப்படி போட்டால் என்ன நடக்கும்? x² - 9 will become negative or 0. 0 வரக்கூடாது, டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுல்ல. அப்போ 0 வரக்கூடாதுன்னா அப்போ நான் இப்போ எங்கே போவேன் தெரியுமா? பாருங்கள், இஃப் it is negative then x² - 9 has no square root. அப்போ if it is 0, f is not defined. அதையும் கவனிச்சுக்கணும். அப்போ அந்த 0 வரக்கூடாது. அப்போ 3யும் போடக்கூடாதுன்னு அர்த்தம். 3யும் போடக்கூடாது. அங்கே 2 போடலாம், இங்கே 2 போடலாம், இங்கே 3 போடக்கூடாது. சரி, அப்போது ஸோ எக்ஸ் மஸ்ட் லை அவுட் சைட் ஆஃப் -3, 3 பாருங்க. -3யும் 3யும் போடக்கூடாதுங்கிறக்காக அந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நினச்சக்கூடாது, இதுக்குள்ளே உள்ள வேல்யூ போடக்கூடாது. அப்போ இதுக்கு வெளியில் உள்ள வேல்யூனா அப்போ நம்பர் லைன் குறிக்க போகிறேன். தட் இஸ் எக்ஸ் மஸ்ட் லை, அதுக்கு வெளியில் உள்ள இடம்னா எது? -20, -3 யூனியன் 3, நம்பர் லைனில் குறிக்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கெல்லாம் குறிக்கணும் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல வெளியில் தான் வரணும். குறிக்கிற இடத்த நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ இங்கே தான் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருந்தால் தான் இந்த எக்ஸ் சூட் ஆகும். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தான ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணுங்கள், ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்கள். கம்பைனிங் தீஸ் 2 conditions the possible domain for f is பாருங்கள். ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா -2, 2க்கு இன்டர்செக்ஷன் அடுத்த ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுக்கு காமன் பிளேஸ் என்னெல்லாம் இருக்குது? இந்த ரெண்டு டயக்ராமுக்கு காமன் பிளேஸ் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. தட் இஸ் த டொமைன் ஆஃப் எஃப் இஸ் எம்டி செட். இவ்வளோதாங்க ஆன்சர். இதே மாடலுக்கு எக்ஸாமில் இருக்க சம்ம செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துருவோம். ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன். 8 மட்டும் முடிச்சிட்டோன்னா அது கூட போயிடலாம். சரி, இந்த 1 மட்டும் பார்த்துருவோம். ரேஞ்சில் என்ன சொல்லியிருப்பாரு? 8th கொஸ்டின் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ரேஞ்சுன்னு என்ன சொன்னேன்? இந்த ஃபங்க்ஷன் மொத்தத்துக்கும் வேல்யூ எங்கே இருக்குது? அப்போ தான் எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். சரிண்ணா? டொமைன் சொன்னால் எக்ஸோட வேல்யூ மட்டும் சொன்னால் போதும். ரேஞ்சு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் மொத்தத்துக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனே நான் பார்க்க போகிறேன். எப்படி பார்க்குறேன் பாருங்கள். சொல்யூஷன். கிளியர்லி த வேல்யூ ஆஃப் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும்? லைஸ் பிட்வீன் -1க்கும் என்ன 1க்கு இடையில தான் இருக்கும். லைஸ் பிட்வீன் -1 and 1. தட் இஸ் அதை எப்படி எழுதலாம்? -1 less than equal to cos x less than equal to 1. நம்ம இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ மொத்தம் வரணுங்கிறக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இப்போது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 2 cos x இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -2 less than equal to 2 cos x less than equal to 2. இப்போ அதே மாதிரி 2 cos x மட்டும் இல்லை, -1 இருக்குது. அப்போ அந்த -1 ஆட் பண்ணணும். அப்புறம் எல்லா பக்கமும் -1 ஆட் பண்ணிடுங்க. அப்போ -2 -1 less than equal to 2 cos x -1 less than equal to 2 -1. இப்போ உங்களுக்கு தெரியும் -1 -3ன்னு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து என்ன வந்துடும்? 1 வந்துடும். இப்போது -3க்கும் 1க்கும் இடையில இந்த வேல்யூ இருக்குன்னா இதை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறாங்க? -3 less than equal to 0 or 0 less than 2 cos x -1 less than or equal to 1. பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். எதுக்காகனா சைன் ரெசிப்ரோக்கல் போடும்போது அந்த இது வித்தியாசம் வரும், அதுக்காக. இப்போ பை டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ், ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இந்த லெஸ் than or equal சிம்பிள் என்ன ஆயிரும்னா greater than or equal to மாறிடும். அப்போ பாருங்கள், ரெசிப்ரோக்கல்னா -1/3 greater than or equal to
1 by எதுக்காக ரெசிப்ரோக்கல் எடுக்கேன் இங்கே கொஸ்டின்லேயே உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் தான் இருக்குது. அதனால் இப்போ நான் டினாமினேட்டர் மட்டும் பேசிக்கிட்டே வந்தேன். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கேன். கிரேட்டர் than ஈக்குவல் டு 0க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆயிரும்? -∞. அந்த நமக்கு என்ன எடுத்துருக்கோம்னா நெகட்டிவ் போர்ஷன் எடுத்துருக்கோம் அதில். அப்போ 1/0ன்னு எடுக்கும்போது இன்ஃபினிட்டி வரணும். ஆனால் இன்ஃபினிட்டி வரும்போது நெகட்டிவ் போர்ஷன் எடுக்கலாம் -∞ கான்செப்டை நான் சொல்கிறேன். சரியா? அண்டில் இங்கே வாங்க. இப்போ நான் பாசிட்டிவ் சைட் எடுக்கிறேன். அப்போ 0க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இன்ஃபினிட்டி வந்துடும். கிரேட்டர் than ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான். சரி, இப்போ இதை வந்து கம்பைன் பண்ணுங்கள். -∞ தான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ இதை லெஃப்ட்டில் போட்டு எல்லாம் லெஸ் than ஈக்குவல் டு மாற்ற போகிறேன். பாருங்கள், லெஸ் than ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் லெஸ் than ஈக்குவல் டு -1/3. அதேமாதிரி இங்கே வாங்க. பாருங்கள், இதில் இருக்கிறதுலே சின்னது 1 தானே. அப்போ 1 லெஃப்ட்டில் முதல்ல ஆரம்பிங்க. லெஸ் than ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் லெஸ் than ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஹென்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் -∞, -1 அந்த இதுக்குள்ளே இருக்குது. யூனியன் 1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்குது. இவ்வளோ சொல்லிட்டிங்கன்னா இதான் ஆன்சர். ஆக த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து இவ்வளோ தான். சரியா? இதை இந்த கொஸ்டினை பார்த்துக்கும்போது கொஞ்சம் ஒருமா இருக்கும். இதே மாடல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது? ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது. எக்ஸாம்பிள் சம் என்ன பார்க்கணுமா? பார்க்கணுன்னா லேசாக காட்டுறேன் பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1/1 - 2 cos x அது ஒன்று இருக்குது. ரேஞ்ச் ஆஃப் இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு நம்ம அங்கே மாடலில் பார்த்துருக்கோம். எக்ஸசைஸில் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்யூஷன் இதுக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் தேவைப்பட்டால் உங்களுக்கு இணைஞ்சிடறேன், எழுதி காட்டுறேன். இப்போ நான் இப்போ லேஸாக இது பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தல நான் வந்து என்ன பண்ணும்போது இது வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. கொஸ்டின் எக்ஸாம்பிள் 123, எக்ஸாம்பிள் 122. அப்போ ஹோம்ஒர்க் குறிச்சிக்கோங்க. ஹோம்ஒர்க் நான் சொல்கிற நம்பர்லாம் குறிங்க. இப்போ வந்து 116லேருந்து நீங்கள் இது எல்லாமே பண்ணிடலாம். 123 வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். சரியா? 120 எக்ஸாம்பிள் வந்து 116லேருந்து. அது மாதிரி 124ம் ஹோம்ஒர்க்கு. எக்ஸாம்பிள் 124. அப்போ ஹோம்ஒர்க்கு நம்பர் 116லேருந்து, ஏன்னா இந்த 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் 116லேருந்து 124 வரைக்கும் ஹோம்ஒர்க். அது மாதிரி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு. 3rd கொஸ்டின். அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 வரைக்கும் பார்த்தோம். 8 வரைக்கும் பார்த்துட்டு வந்தோன்னா 9th கொஸ்டின் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. 10லேருந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அது வந்து 2 ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடியது. அது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அப்போ 9 வரைக்கும் ஹோம்ஒர்க். இங்கே 9, ஏன்னா 8 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் நீங்கள் கூட பண்ணிடலாம். 13லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம மீதி அடுத்த கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணும்போது மற்ற விஷயங்களாக பார்க்கலாம். சரிதானே? சரி, இதோடைய சொல்யூஷன் வந்து நம்ம சொல்யூஷன் மீன்ஸ் அந்த நோட்ஸு, டைப்டு நோட்ஸை வந்து நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். நீங்கள் PDF ஃபார்மேட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கிளாஸை கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இந்த கிளாஸ் வேணும்னா நீங்கள் அந்த நம்ம வீடியோவில் போட்டு ஏதாவது ஒரு எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இதை தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா சில பசங்க வந்து வேறு ஸ்கூலில் உள்ள பசங்க கவனிக்கிறீங்க. அவங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா, அந்த டைப் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெஞ்சிடறேன். அவங்களுக்கு மட்டும் பர்சனலாக அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? ஓகே, தேங்க்யூ.